ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி சூப்பராக நல்லா டேஸ்டியாக நம்ம ட்ரம் ஸ்டிக் ரோஸ்ட் பண்ண போகிறோம். சிக்கன் லெக்கு ரோஸ்ட் பண்ண போகிறோம். இது ஈஸியாக குயிக்காக தான், ஜாஸ்தி இன்க்ரீடியன்ட் எதுவுமே இல்லை. சிம்பிளாக ஈஸியாக ஒரு சைட் டிஷ் ஆகட்டும், ஒரு ஸ்டார்டர் ஆகட்டும், எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். வித்தின் ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே குயிக்காக ஆகிடும். வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னன்ட்டுன்னு. பாருங்கள், ஒரு கடாயை வச்சுட்டு அதில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். எவ்வளோ தேவை இருக்குதோ அவ்வளோ ஆயில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ விருப்பம் இருக்குதோ அவ்வளோ. சூடானவே நம்ம பெரிய சைஸ் ஆனியன்னு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். அந்த ஆனியன்னு ஒரு 2லேருந்து 3 க்ரீன் சில்லியும் கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி ஆனியன் கொஞ்சம் எல்லாமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினு நம்ம இதுக்கு மேலவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். ஜாஸ்தி வேண்டாம். ஒரு 6 லெக்கு தான் நான் வச்சு பண்ண போகிறேன். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுலாம். கொஞ்சமாக அதில் தண்ணி சேர்த்துட்டேன். எனக்கு அது ரொம்ப வெடிக்கும், கொஞ்சம் தெளிக்கும், கொஞ்சம் தீஞ்சிடும். அதுக்கோசரமாக லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வதக்கிட்டேன்னா அது மேலே ஒரு டர்மரிக் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூனு, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர். இது கார சில்லி பவுடர் தான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். அதுக்கு மேலே சால்ட்டு சேர்த்துக்கலாம். தேவை அளவு சால்ட்டு. எனக்கு சிக்கனுக்கு எவ்வளோ இருக்குது அவ்வளோ நான் சால்ட்டு சேர்த்துக்கினேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். இதில் இருக்கிற பச்சை வாசனைலாம் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள். இதுக்கு மேலே நான் பெரிய சைஸ் அளவு இது லெக் பீஸு இது எல்லாமே சேர்த்துக்கலாம். மேலே அப்படியே ஃபுல்லாக ஒன்று வச்சு விட்டுடலாம். ஒரு 3/4 kg அளவு இருக்கும். இது கணக்கு பார்த்தாக்கா நம்ம சேர்த்துட்டு நல்லா அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த மசாலாலுமே ஃபுல்லாக நல்லா இது மிக்ஸ் பண்ணி விடலாம். வேறு எந்த மசாலா நம்ம இதில் சேர்க்குறது வேண்டாம். இது ரோஸ்ட் பண்ணுறதுனால நல்லா சூப்பராக நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் மூடி விடலாம். இந்த சிக்கனில் மசாலாலாம் நல்லா இறங்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு பாருங்கள் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த பீஸு எல்லாமே லெக் பீஸு நல்லா பெரட்டி விட்டு நேக்கலாம். மூடி வச்சுட்டு நல்லா பெரட்டி இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வெளியே வரும். அது வரைக்கும் நல்லா பெரட்டி விட்டு நேக்கலாம். 5 நிமிஷத்துக்கு விட்டு பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நான் நல்லா பெரட்டி விட்டுனே இருந்தேன். இந்த அளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு. இவ்வளோ இருந்தால் போதும். ஏன்னாக்கா இதுக்கு மேலே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டாக்கா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிடும். இந்த அளவுக்கு இருந்தால் நல்லா ஈஸியாக குயிக்காக ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும். இதுக்கு மேலே லாஸ்ட்டில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெப்பரு, கொஞ்சம் கொரியாண்டர் லீஃப் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா சூப்பராக நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா சூப்பராக நல்லா டேஸ்டியாக டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு நான் டிஷ் அவுட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன்.